வருஷமாக தன் தலை நிமிர்த்தி வானத்தை பார்க்க முடியாம தரையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீயை உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது he saw a crippled woman. அவங்கள முன்னாடி அழைச்சி woman set free from your infirmity அப்படின்னு சொல்லி அவங்கள தொட்ட உடனே immediately instantly she got cured. இப்படி பெண்டா இருந்தா அவங்களோட ஸ்பைன் இப்படி ஸ்ட்ரைட்டன் அப் ஆயிருக்கும். அப்பதான் முதல்ல இயேசு கிறிஸ்துவ நேருக்கு நேராக அவங்க முகமுகமாக பார்க்கிறாங்க. immediately she praised the God. அந்த காலகட்டத்தில் பாவிகளை தான் நோயாளிகளாகவும் நோயாளிகளை தீட்டுள்ளவர்கள் நினைச்சு அவங்கள யாரும் தொடவும் மாட்டாங்க. ஓய்வு நாளில் எந்த அற்புதங்களையும் வேலைகளையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு செயின் ஆஃப் ரூல்ஸை பிரேக் பண்ணும்படியாக தான், சட்ட திட்டங்களை விட மனித நேயம் தான் முக்கியம் அப்படின்றதுனால தான் இயேசு கிறிஸ்து இதை சபத் டேல இந்த மிராக்களை செய்திருப்பாங்க. மற்றவங்களோட பார்வையில நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட பார்வையில நாம அவருடைய குமாரராகவும் குமாரத்தியாக தான் இருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த கிரிபிள்டு விமனை ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காட் பிளஸ் யூ.